ஆசீர்வாதத்தின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் அற்புத நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். 2 நாள் ஆகமம் முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் பரிசுத்த ஆவியான தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட அவர் பேசுகிறார். தாவீதின் குமாரனான சாலமோன் தன் ராஜ்யத்தில் பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். அன்பானவர்களே, தாவீது இந்த உலகத்தை கடந்து போகும்போது தன் மகன் சாலமோனுக்கு அவர் சொன்னது, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு உள்ளத்தோடு இரவும் பகலும் அவரை தேடு. மோசேயை கொண்டு அவர் கொடுத்திருக்கிற நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதில் நீ உண்மை உள்ளவனாயிரு. என் கர்த்தர் உன்னை உயர்த்துவார் என்று சொன்ன அந்த ஆலோசனை, அந்த உபதேசம், அந்த கட்டளை சாலமோன் வாலிப வயதில் இஸ்ரவேலின் தேவனே இரவு பகலாக தேடினான். அதனுடைய விளைவு தேவன் அவனை தேடி வந்தார். ஆமென். அன்பானவர்களே, இந்த வசனம் என்ன சொல்கிறது பார்த்தீர்களா? தேவனாகிய கர்த்தர் சாலமோனை பலப்படுத்தினாராம். ஆகவே அவன் வாழ்ந்த அந்த காலத்தில் எல்லா தேசத்தின் ராஜாக்களை காட்டிலும், எல்லா விதமான மனிதர்களை காட்டிலும் சாலமோன் பலப்பட்டவனாய் இருந்தானாம். அதோடு மாத்திரமல்ல, சாலமோன் பெரியவனாய் ஆனானாம். என்றால் கர்த்தர் அவனோடு இருந்தார். பெரிய தேவன் அந்த சிறிய வாலிபனோடு கூட இருந்தார். இதுதான் இன்றைக்கும் ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளுக்கு எடுத்து போதிக்க வேண்டிய கட்டளை. உன் ஆண்டவராகிய இயேசுவை நீ முழு உள்ளத்தோடு அனுதினமும் தேடு. எந்த காரியத்துக்கு முன்பு ஆண்டவரை தேடு. அவரால் தான் நீ உயர்த்தப்பட முடியும். அவரால் தான் நாங்கள்லாம் ஒரு காலத்தில் குப்பையிலிருந்தும் தூசிலிருந்தும் உயர்த்தப்பட்டோம். இந்த உலகில் உள்ள எல்லா மேன்மையானவர்களும் அவரால் உயர்த்தப்பட்டவர்கள் என்ற போதனைகளை ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளைகளுக்கு எடுத்து போதிக்க கடமைப்பட்டிருக்கிறவர்கள். பிள்ளைகளுக்கு பல பொருட்களை சேர்த்து வைப்பது அவசியம். ஆனால் எல்லாவற்றையும் விட நம்ம உயர்த்திருக்கிற நம்ம ஆண்டவராய் இயேசுவே பிள்ளைகளுக்கு முதலாவதாக பெரும் பரிசாய் கொடுப்பதுதான் மிக மிக அவசியம். சாலமோனை போல கர்த்தரை அவர்கள் தேடுவார்கள் என்றால் அவர்கள் பலப்படுவார்கள். அவர்கள் பெரிய மனிதர்களாக, பெரிய மனுஷர்களாக எல்லா துறையிலும் உயர்வார்கள். தேவன் அவர்களின் ஞானத்தில் நிரப்புவார். ஆகவே அன்பானவர்களே, பிள்ளைகள் கர்த்தரை உயர்த்துகிற கர்த்தரை, விடுவிக்கிற கர்த்தரை, ஆசீர்வதிக்கிற கர்த்தரை, மகிமை காண வைக்கிற ஆண்டவர் இயேசுவை, அற்புதங்களை காண வைக்கிற ஆண்டவராய் இயேசுவை முழு உள்ளத்தோடு தேடுகிறவர்களாக மாற ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளுக்கு அதை போதிக்க வேண்டும். பிள்ளைகள் ஆண்டவரை தேடும்போது பலப்படுவார்கள், பெரியவர்களாய் உயர்வார்கள். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, சாலமோனை நீ பலப்படுத்தினீர் என்றால் அவன் உம்மை தேடினான். எல்லாரையும் காட்டிலும் சாலமோனை பெரியவனாக்கினீர் என்றால் அவன் உம்முடைய கட்டளையை கடைபிடித்தான், உம்மையே ஆராதித்தான், உம்மையே வணங்கினான். ஆகவே நீர் அவனோடு கூட இருந்து அவனை உயர்த்தினீர். என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு வீட்டாரும் தன் பிள்ளைகளுக்கு உம்மையே கொடுக்க, உம்மாலே அவர்கள் எல்லோரும் வளர அருள் புரியுங்க தேவனே. ஆசீர்வதிங்க தேவனே, ஆசீர்வதிங்க தேவனே. பலப்படுத்துங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும். ஆண்டவரே, உலகமெல்லாம் இருக்கிற கிறிஸ்துவ சபைகளின் பிள்ளைகள், போதகர்கள் பிள்ளைகள், மகள்மார் எல்லோரும் உண்மையே தேடி பலப்பட வேண்டும், பெரியவர்களாய் வளர வேண்டும், பெரிய தேவனான உண்மையே உயர்த்த வேண்டும். ஒவ்வொரு செல்வாக்கிலும் அவர்கள் பெரியவர்களாய் வளர்வதே உம்முடைய விருப்பம். அப்படியே செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.